இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்குறோம்? எம்டிஎன் சேனல் தான் பார்க்க போகிறோம். ரீசெண்டாக போட்ட வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்களுக்கு ஏதாவது வீடியோ ஏதாவது ரெக்கமெண்ட் பண்ணணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி லைக் பண்ணால் தான் எங்கள் வீடியோ சஜஸ்ட் ஆகும். அதே மாதிரி ஹைப்னு ஒன்று இருக்கா, அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோ பார்க்கலாமா? அம்மா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்கம்மா, என்னை மன்னிச்சிருங்க. நான் பொம்பளை ரொம்ப மதிக்கிறேன். ஆனா இப்போ எனக்கு வேற வழியே இல்லம்மா. அரோரா வந்துட்டு ஒரு ஆபாச குறி காட்டினாங்கன்னு சொன்னதா இருக்கட்டும். ஆபாச குறியீடு இல்ல எனக்கு புரியல. அவங்க வச்சுதான் காட்டினாங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்களா தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. பேசுனதா இருக்கட்டும். நம்ம நார்மலா பேசினாலே டபுள் மீனிங் எடுத்துப்பாங்களா, அந்த மாதிரி கேஸ். திவ்யா கிட்ட தப்பா நடந்துக்கிட்டதா இருக்கட்டும். உங்களுக்கு விஷ் பண்ண கையை கொடுத்து அப்படியே கையை கொடுத்து நசுக்குவீங்க. எல்லாம் ஒரு ஆசைதான். நறுக்கி எறிஞ்சு புடுவேண்டி, நறுக்கி எறிஞ்சு புடுவேன். அடங்க போறது இல்ல. அப்புறம் உங்களோட சாதியை வேற மாதிரி கேட்டது. இது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் சொந்தக்காரங்க சொந்தமா வர வாய்ப்புகள் இருக்கு. வாய்ப்பே இல்ல. நீங்கள் எதை பேசுகிறீர்கள் என்று எனக்கு நன்றாக தெரிகிறது. மூடிட்டு இருக்க மாட்டேடா. நண்பர்களே, இதுவரைக்கும் வந்த பிக் பாஸ்லயே நான் பார்த்த ஒரு கேவலமான 2 ஜென்மங்கள்னா, சாரி 2 கண்டஸ்டன்ட்னா, ஒன்னு விஜய பார்வதி, இன்னொன்னு திவாகர். முட்டா பீஸ், முரட்டு பீஸ். இந்த மாதிரி 2 பேரை என் வாழ்க்கையிலயும் சரி, இந்த பிக் பாஸ்லயும் சரி பார்த்ததே கிடையாது. இந்த மாதிரி சாண சமைச்சதே கிடையாது. அப்படி ஒரு கேரக்டர் இதுக்கு முன்னாடி வரைக்கும் மீராமிதன் தான் ஒரு கேவலமான கண்டஸ்டன்ட் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அந்த மீராமிதனையும் மிஞ்சிறதுக்கு 2 பேர் வந்துட்டாங்க. உலகத்திலேயே 1 நம்பர் மட்டிக்கும் நான் நினைச்சேன். என்ன மிஞ்ச ஒருத்த வந்துட்டாங்க. இன்னைக்கு அவங்க 2 பேரோட ரோஸ்ட் தான். ஒரே அடியில 2 பேர் அப்படியே சுக்கு சுக்கா நொறுங்க போறீங்க. ஃபர்ஸ்ட் அரோராவுக்கும் விஜய் பார்வதிக்கு நடந்த அந்த பிரச்சனையை பார்த்தலாம். என்ன குறியீடு காட்டுகிறீர்கள் நீங்கள்? உங்கள் மனதில் இருப்பதை எல்லாம் இப்படிதான் வெளிப்படுத்துவீர்களா? இந்த கோட்டை எழுப்புற டாஸ்க்ல தான் அரோரா ஒண்ணு பண்ணுவாங்க. அவங்க டீம் தானே, லூசு மாதிரி பேசுறது. நான் சொல்ற மாதிரி கோட்டை கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செஞ்சு காமிப்பாங்க. அரோரா வந்துட்டு நார்மலா தான் பண்ணுவாங்க. அதுல எந்த ஒரு ஆபாசமும் இருக்காது. இப்படி வச்சிருங்க. சப்போர்ட் பண்ணி நிக்க விஜய் வைக்கிறாங்க. பார்வதி என்ன பண்ணுவாங்கன்னா அது அப்படியே ஆபாசமா மாத்திட்டாங்க. ஒரு தவறான குறியீடு மாதிரி தான் இருந்துச்சு. உங்களுக்கு அதை பார்த்து ஆபாசமா தெரிஞ்சா அதுக்கு அரோரா என்ன பண்ணுவாங்க? எல்லா நேரமும் அதே யோசனையா இருந்தா. இல்ல எனக்கு புரியல. அவங்க செஞ்சதை பார்த்ததும் இவங்களுக்கு ஆபாசமா தெரிஞ்சிருக்கான். அவங்க செஞ்சதை பார்க்கும்போது அது ஆபாசமானா இல்லையாடா அதான் சொல்றல, அவங்களுக்கு எல்லாமே டபுள் மீனிங்கா இருக்கு. உங்களோட மைண்ட் வந்துட்டு அந்த இவங்க பேட்டி அப்படிதானே, இன்டர்வியூ அப்படிதானே எடுப்பாங்க டபுள் மீனிங்கா. உன் மைண்ட் அப்படி நீ ஆபாசமா யோசிச்சுட்டு அதை அவங்க மேல படிய சொல்ற. இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லடா. அவங்க எப்படி எல்லாம் ஒருத்தங்க ப்ரொஜெக்ட் பண்றாங்கன்னு பயங்கரமா நினைச்சுக்கிட்டு எக்ஸ்பிளனேஷனா கொடுத்துட்டு இருக்காங்க. என்னுடைய பார்வையில அரோரா வச்சிருந்த ஒரு பொருளை வந்து பாக்குறதுக்கு ஒரு தவறான குறியீடு மாதிரி தான் இருந்துச்சு. உன்னுடைய பார்வையில அது தப்பா இருந்துச்சுன்னா அது தப்பாயிடுமா? இல்ல எனக்கு புரியல. சோறுதான் தம்பியா இல்ல வேற ஏதாவது தம்பியா? இந்த இடம் வந்துட்டு சாயறதுக்கு நம்ம நடுவுல ஒண்ணு வச்சா அது ஸ்டேபிளா நிக்கும். அங்க இருந்து எல்லாருமே சொல்றாங்க அவ வந்துட்டு தப்பா பண்ணல, எங்க கிட்ட சொல்லிட்டு தான் போய் பண்ணா, அவ வந்துட்டு அது கேமுக்காக தான் போய் பண்ணா, அது வேணும்னே யாரையும் டார்கெட் பண்ணி ஆபாச குறினா கிடையாது எல்லாருமே சொல்றாங்க. அப்ப கூட புரிஞ்சுக்கல. உடனே எல்லாரும் சேர்ந்து வந்து ஒரு பொண்ணு வந்து கேரக்டர் அசோசியேட் பண்றாங்க இவங்க ச்சே அப்படின்றாங்க. அது எப்படி இருந்தது நியாயமா பார்த்தா அரோரா கிட்ட நீ சாரி தான் கேட்கணும். அதை விட்டுட்டு நியாயப்படுத்திட்டு இருக்க. உங்க எண்ணம் கிளியரா தெரியுது நீ பண்றது கேரக்டர் அசோசியேஷன் தான். அதை சொன்னா ஒத்துக்க மாட்டற. இந்த பார்வதியோட வாய் எப்போ மூடுன்னு தெரியல. மூடவே மூடாது, வாயாடாது. அதான் சொல்றல, சாக்கடை மாதிரி இருக்கு. கண்ணுல அடிச்சதுக்கு வாயில அடிச்சிருக்கணும். வாய் எங்கிருச்சா அமைதியா இருந்திருக்கும். வாயை வச்சுக்கிட்டு ஒரு நாள் கூட நல்லது பேசுனதே இல்ல. பேசுறது பூராவே தப்பான விஷயம் தான். இப்போ லிவிங் ஏரியால என் வாயை நான் திறக்கவே இல்ல. இந்த 40 நாள்ல பார்வதி பேசுன நல்ல விஷயங்கள் ஏதாவது சொல்லுங்க பாப்போம். ஓ, என்னமே கிடையாது. ஒண்ணுமே இல்ல. நாங்கன்னு கேளுங்க. சரியான குறியீடு புரியுதா? இதுல குறுக்க இந்த கௌஷிக் வேற என்ன மேட்ச் என்ன டீம் தெரியாம ஐயோ அது பெரிய ஆபாச குறியீடு. எப்ப அதெல்லாம் சொல்லவே கூடாது. நான் சொல்ல மாட்டேமா, என்னால அதெல்லாம் சொல்ல முடியாதுப்பா. ஐயோ ஏண்டா டேய், நீ பண்றதை விடவா அது ஆபாசமா இருக்கு? என்ன பண்ணாங்கன்னு கேளுங்க. சரியான குறியீடு புரியுதா? நீ பேசுறதை விட நீ பெண்கள்கிட்ட பண்றதை விடவாடா அது ஒரு ஆபாச குறியீடு. என்ன குறியீடு ஆபாசமா காமிச்சாங்கன்றது
இப்படியெல்லாம் வந்து அட்வைஸ் ஒண்ணும் பண்றது தெரியாத அப்படின்ற மாதிரி திவாகர் மண்ணு மாதிரி பேசிட்டு இருக்கான். பார்வா அந்த குறியீடை நீ பதிவு பண்ணி இல்ல இல்ல அதான் பார்வதியே தப்பு தப்பா பேசிட்டு இருக்கு, அது கூட சேர்ந்துட்டு இவரு ஒண்ணு பேசிட்டு இருக்காரு. 2 இதை வச்சுட்டு இப்படி சென்டர் அதெல்லாம் ரொம்ப ஒரு அநாகரிகமா இருக்கு. அதுக்கப்புறம் கூப்பிட்டு வச்சு எல்லாரும் முன்னாடி செருப்படி கொடுத்த பிறகுதான் புரிஞ்சுது. அப்பவும் புரியல. இவங்கெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டாங்க. சொன்னாலும் என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்காத தேசபதி சொன்னாதான் அவங்களாம் அடங்கும். இவங்க 2 பேரும் எந்த லிஸ்ட்ல சேர்க்கறனே தெரியலடா. ரொம்ப கஷ்டம்டா எப்பா. நீ ஆல்ரெடி பட்டாவை துஷார் கிட்ட போட்டிருக்க. இதெல்லாம் முடிஞ்ச பிறகு வெளியில வந்து திவாகரும் பார்வதியும் பேசிட்டு இருக்காங்க. நல்லா கைக்குள்ள போட்டு வச்சுக்குது. துஷாரையும் அப்படிதான் கைக்குள்ள போட்டு வச்சு. ஏற்கனவே நீங்க 2 பேரும் அரோராவை கேரக்டர் அசாசினேஷன் தான் பண்ணிருக்கீங்க, வெளியில வந்து அதை தான் பண்ணிட்டு இருக்கீங்க. பயங்கர கிரிமினல் அந்த பொண்ணு. இந்த கிரிமினல் வேலை, இந்த மாதிரி எச்ச வேலை இதெல்லாத்தையும் யார் பண்ணிட்டு இருக்காங்கன்னா இவங்க 2 பேர் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இட்ஸ் வெரி டர்ட்டி கேம் ஆடுறானே அவன். எனக்கு அதான் பிடிக்கல. இந்த டர்ட்டி கேம் வந்துட்டு இதுங்க 2 தான் பண்ணிட்டு இருக்கீங்க, ஆனா மத்தவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அது எப்பறம் இவங்க வாயாலே இவங்க பண்ற எல்லா உண்மையும் வருது? இவங்க பேசுறது எல்லாமே இவங்க 2 பேரை பத்தி தான். இவங்க மத்தவங்கள சொல்றாங்களே அது எல்லாமே இவங்க பண்ற வேலை தான், ஆனா மத்தவங்கள சொல்லிட்டு இருக்காங்க. அதை வச்சு ஏன் ஒரு சீப் கேம் ஆடுற? ஒரு பொண்ணா இருந்துட்டு நான் போல்டா இருக்கேன், ஒரு பொண்ணா இருந்துட்டு நான் பேசுறேன், ஒரு பொண்ணுக்காக நான் எப்பவும் இருப்பேன், இந்த மாதிரினா நீ வெளியில வந்து பேசவே கூடாது. இதுக்கப்புறம் நீ ஃபெமினிசம் பேசுவ? சிரிச்சைனே இருப்பேன், சப்பு நிறைஞ்சிருவேன். இப்ப பார்வதியை பிறந்தாச்சு, அடுத்து திவாகரை பொழக்கலாம். புஷ்பாஞ்சலி முடிஞ்சுடுத்து. நல்லா கோஆபரேட் பண்ணு. புஷ்ப மஞ்சனம்னு ஒன்னு இருக்கு. போன வீடியோ நான் திவாகரை பத்தி ஒன்னு சொல்லியிருந்தேன். இது போல அவர் வந்து தீண்டத்தகாதவன் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணலன்னு. அவர் யூஸ் பண்ணாம இருந்தாலும் அந்த மாதிரியான ஒரு கேவலமான மைண்ட் செட்ல உள்ள ஒரு ஆள் தான் திவாகர். அதையும் நான் சொல்லியிருந்தேன். தாங்கள் எதை பேசுகிறீர்கள் என்று எனக்கு நன்றாக தெரிகிறது. ஏன்னா வெளியிலயும் அந்த லூசு பையன் அதான் பேசிட்டு இருந்தான், உள்ள போய் அதான் பண்ணிட்டு இருக்கான். இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் விட்டானுங்களே பிக் பாஸ் ஷோல, அவனுலதான் நான் கேட்கணும். இப்ப இவன் பேசிட்டு இருக்கான். கேக்குறாரு, இந்த क्वेश्चन கேக்குறாரு, எந்த ஏரியான்னு கேக்குறாரு. இந்த பிக் பாஸ் டீமுக்கு இவன் இப்படிப்பட்ட ஆள் தான், இவன் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கிறது எல்லாமே தெரியும். இந்த மாதிரி லவ் அப்படி இப்படின்னு பேசினார்னா நீங்க என்கரேஜ் பண்ணாதீங்க. நாம லைவ்ல பாக்குறதோ இல்ல எபிசோட்ல பாக்குறதோ ஒரு சில விஷயங்கள் தான், ஆனா ஃபுல் டைமா இதே தான் பண்ணிட்டு இருக்கான். அந்த மனுஷனோட ரீல்ஸை விட அவர் ரத்தத்தில் ஒரு விஷயம் இறங்கியிருக்குன்னா ஏற்றத்தாழ்வுன்னு பாக்குற ஒரு விஷயம். பெண்கள்கிட்ட தப்பா நடந்துக்கிறது, சாதி ரீதியா பேசுறது, இததான் அவன் ஃபுல் டைமா பண்ணிட்டு இருக்கான். உங்களுக்கு விஷ் பண்ண கையை கொடுத்து அப்படியே கையை கொடுத்து நசுக்குவீங்க. திவ்யா வந்துட்டு விஷ் பண்றதுக்காக கையை கொடுத்துருக்காங்க, கையை பிடிச்சி நசுக்கிருக்கான். எல்லாம் ஒரு ஆசைதான். கேட்டா எல்லாம் ஒரு ஆசைதான் சொல்றான். இவன் பண்ண வேலைக்குனா முன்னாடியே நீங்க ரெட் கார்டு கொடுத்து அனுப்பி இருக்கணும், ஆனா அதை நீங்க பண்ணாம விட்டுட்டீங்க. அட்லீஸ்ட் வார்னிங்காவது கொடுத்துருக்கணும்ல, அதையும் செய்யல. அதனாலதான் இப்படி தான் பண்ணிட்டு இருக்கான். நிறைய வாட்டி அந்த ஒரு வேர்ட் யூஸ் பண்ணாரு. இந்த வாரமாவது கேட்பீங்களா இல்ல அப்படியே விட்டுட்டு சரி டிஆர்பிக்காக கண்டென்ட் நல்லா குடுக்குறான் அப்படி இதை விட்டுருவீங்களா? லவ் 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 பொண்ணு 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 பொண்ணு. இந்த விஜய் சேதுபதி அப்படிதான் பண்ணிட்டு இருக்காரு. அவர்னா இந்த ஷோ பாக்குறாரா இல்லையான்றதே தெரியல. அவர்லாம் பார்க்க மாட்டாரு. கேப்பீங்களா நீங்க? காதுல வாங்கிட்டே வாய்ப்பே இல்ல. இல்ல திவ்யா கிட்ட வந்துட்டு இவங்க நம்ம சொந்தக்காரங்க தானே அப்படின்னு பேசிட்டு இருக்கான். நான் சொந்தக்காரங்க சொந்தமா வர வாய்ப்புகள் இருக்கு. வாய்ப்பே இல்ல. சொந்தக்காரங்களா இருக்க வாய்ப்புகள் இருக்கான். இவன் எங்க சுத்தி எப்படி வராங்கிறது திவ்யாக்கு தெரிஞ்சு அப்பவே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. தாங்கள் எதை பேசுகிறீர்கள் என்று எனக்கு நன்றாக தெரிகிறது. பேச்சு என்னிடம் வேண்டாம். எந்த ஊருன்னு கேட்கறது, எந்த ஏரியான்னு கேட்கறது, எந்த தெருன்னு கேட்கறது, சுத்தி வளைச்சு இந்த நாய் எங்க வருதுங்கிறது நல்லாவே தெரியுது. நாய் கூட ஒரு நல்ல விலங்கு தான்டா. இவன் கூட நாயை கம்பேர் பண்ணி அந்த நாய்க்கு கலங்கத்தை ஏற்படுத்தவனா? இவருக்கு சப்போர்ட் வேற பண்றாங்களா இன்னும்? இந்த மீஷோ ஹாசினி வேற இன்டைரக்டா திவாகர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு உங்ககிட்ட ஃபீல் ஆனதுல எனக்கு ஸ்டில் அவர் என்ன தங்கச்சின்னு தான் கூப்பிடுறாரு. அதாவது திவாகர் வந்துட்டு எங்களை தங்கச்சின்னு சொல்லிட்டு இருக்காராம். அவர் என்ன தங்கச்சி தான் சொல்றாரு. அத வந்து வியானா சொல்றாங்க, இல்ல நாங்க 2 பேரும் அண்ணன் தங்கச்சியா தான் இருக்கோம். நீ நினைக்கிற, அவன் நினைக்கிறான் அப்படி. வியானாவும் ஒரு பாய்சன் தான். கேவலமா இருக்குதுங்க சார். தெரியாத பாய்சன் அவ்வளவுதான். கேவலமான எச்ச வேலைனா உனக்கும் தெரியும், அது தெரிஞ்சுக்கிட்டே நீ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. இப்போ உனக்கு ஒரு குறும்படத்தை போடுறேன், நீ எனக்கு அண்ணன் சொல்ற தங்கச்சி தான். நீ அவன்கிட்ட ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்க, எனக்கு நீ அண்ணன் தான், எனக்கு நீ அண்ணன் தான், அது ஒத்துக்க ஒத்துக்கன்னு ஃபோர்ஸ் பண்ணி ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்க. நீ எனக்கு அண்ணன் சொல்ற தங்கச்சி தான். அப்ப அவன் வந்துட்டு உன தங்கச்சியா பாக்கல, நீ தான் அவனை சொல்ல வைக்கிற. ஆனா நீ எனக்கு அண்ணன் தான், அது நீ ஒத்துக்க நீ தான் கேட்டுட்டு இருக்க. இப்படி எல்லாம் நீ பண்ணிட்டு எதுக்கு நீ திவாகருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க? எனக்கு உங்ககிட்ட ஃபீல் ஆனதுல எனக்கு ஸ்டில் அவர் என்ன தங்கச்சின்னு தான் கூப்பிடுறாரு. இதுக்கு தான்டா கரெக்டா வச்சிருக்காங்க. வியானா கிடையாது, பொய்யா நானு. பேசுறது பூரா பொய் தான். தீர்வே வந்து வாங்கி தர மாட்டேன். நீ 2 கம்பி கூட எடுத்துட்டு போயிடு, ஆனா பேசாதம்மா. ஏதோ ஒரு டைம் பிக் பாஸ் வந்து பாராட்டிட்டாராம்,
அதுல இருந்து இந்த அம்மாக்கு வந்து அடங்க மாட்டேங்குது. ஓகே பிக் பாஸ், தேங்க்யூ பிக் பாஸ். ஃபுல் ஆக்டிங் எதை சொல்றது பார்வதியா தெரியுது இதெல்லாம் பார்வதிக்கும் விக்கல் விக்ரமுக்கும் நடந்த அந்த பிரச்சனை. நடுவர் என்றால் வேறு, மன்னன் என்றால் வேறு. நிறைய பேர் சொல்றாங்க விக்கல் விக்ரம் வந்து எக்ஸ்போஸ் ஆயிட்டாரு. தைரியத்தை போய் வேற கிட்ட இப்போதான் உண்மையான முகமே தெரியுது. கேவலமா மார்க் பண்றாரு. பார்வதி ரொம்ப பாவம். பார்வதி பாவமா? அந்த பார்வதிக்கு இப்படிதான் கூட்டணும். மார்க் பண்ணி தான் செய்யணும். ஆட்களை இப்படிதான் ட்ரீட் பண்ணணும். நார்மலா ட்ரீட் பண்ணாலும் வேலைக்கே வரும். இதுவே பத்தல. இப்போலாம் பேச முடியாது இந்த மாதிரி தான் வச்சு செய்யும்டா. சும்மாவே விட கூடாதுடா. எனக்கு ஆத்திர அடங்கலங்க. அந்த மாதிரி தான் இருக்கு. என்னதான் விக்ரம் வந்துட்டு மார்க் பண்ணாலும் கலாச்சாரம் அது வந்துட்டு ஒரு லிமிட்டோட இருக்கு. ஆனா பார்வதியை பாத்தீங்கன்னா காலி துப்புறது, வாந்தி எடுக்கிறது, நடுவர் என்றால் நடுவர் தவறவில்லை நான், நக்கு நொட்டு இந்த மாதிரி பேசுறது, அப்புறம் வக்ரம் விக்ரம் சொல்றது, இந்த மாதிரி ரொம்ப கேவலமா பண்ணிட்டு இருக்காங்க. பண்ண ஏதாச்சும் இருக்கா? நீ ஏதா கிஸ்ட் கிஸ்ட் வச்சு பாரதி கிட்ட வந்து நொட்டணுமா? அத அவங்களே சொல்லிக்கிறாங்க. பண்ண ஏதாச்சும் இருக்கா? நீ ஏதா கிஸ்ட் கிஸ்ட் வச்சு இதுக்கப்புறம் பார்வதி நம்ம நொட்டுன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவங்க லாங்குவேஜ்ல தான் பதில் சொல்லணும். நம்ம இந்த வக்ரம் விக்ரம் சொல்லியிருக்காங்களே, அந்த வக்கிர புத்தி எல்லாமே பார்வதி கிட்ட தான் இருக்கு. எந்தெந்த இடத்துல கேப் கிடைக்குதோ அந்த கேப்ல எல்லாம் வக்கரத்தை காமிச்சிட்டு போயிடுவாங்க. உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சா போதும். இந்த வெத்தலை பாக்கு போட்டவன் வாய் சும்மா இருக்காங்க அந்த மாதிரி தான் பார்வதியும். ஆனா அதுல கொஞ்சம் பார்வதி டிஃபரெண்டா மல்லாக்க பார்த்து துப்பிட்டு இருக்காங்க. பொழிச்சுன்னு துப்பி அவங்க மூஞ்சில மறுபடியும் அடிக்குது. தயவு செஞ்சு சொல்லி புரிய வைங்கடா. நீங்க காப்பாத்துறீங்களே பார்வதி இவ்வளவு நாளா வச்சுக்கிட்டு, ரோஸ்ட் பண்ணாம எதுவும் சொல்லாம அப்படியே வச்சிட்டு இருக்கீங்களே, அது அவங்களுக்கு தான்டா பேக்ஃபயர் ஆகிட்டு இருக்கு. நீங்க எந்த அளவுக்கு பார்வதியை உள்ள வச்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கு பார்வதி எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு நாளும் ஒண்ணா வெளில வந்துட்டு திருட்டு வேலை செருப்புல பிய தவட்டி அடிச்சு போடுவாங்க. பார்வதி கிட்ட விக்ரம் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அது என்னன்னா, ஓடி ஓடி வேற லெவல்டா, ஃபயர்டா. அவங்க மட்டும் போடான்னு சொல்லுவாங்க. எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். போடான்னு சொல்றது, போடாங்கிறது, அறிவு கட்டன்னு சொல்லி ஒரு கெட்ட வார்த்தையை ஸ்டாப் பண்றது, இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. கெட்ட வார்த்தை எல்லாம் பேசுறாங்க. யாராவது ஒருத்தராவது பார்வதியை போடின்னு சொல்லணும்னு நினைச்சேன். இப்பதான் நடந்திருக்கு. அதான் அவங்க மட்டும் பேசுறாங்க. போடா பத்தல, இதுவும் பத்தல, இதுக்கு மேல ஒண்ணு வேணும். நானும் நினைச்சேன் இந்த வாரம் கண்ணுல ஏதோ அடிபட்டு ரெஸ்ட் எடுப்பாங்கன்னு. கண்ணுல அடிபட்டாலும் வாய் அடங்க மாட்டேங்குது. பேசிக்கிட்டே இருக்குப்பா, பேசிக்கிட்டே இருக்கு. இப்பெல்லாம் அவளை நினைச்சாலே வக்ரம் ரொம்ப ஒஸ்ட் பாரு. அதுலயும் விக்ரம் கூப்பிட்டு சொல்றாரு, இல்லம்மா வக்ரங்கிற வார்த்தை சொல்லாத, அது ரொம்ப தப்பா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்பவும் திருந்தல. ரொம்ப ஒரு கேவலமான ஒரு வார்த்தை. இவங்க வக்ரம் விக்ரம் சொல்றாங்களே, அதே போல பார்வதிக்கு ஒரு பேர் வைக்கணும்டா. நானும் அதான் தேடிக்கிட்டு இருக்கேன், ஒன்னும் கிடைக்க மாட்டேங்குது. பாய்சன் பார்வதி, பாம்பு பார்வதி, பச்சோந்தி பார்வதி, இது மாதிரி நம்ம சொல்லலாம். ஆனா இதெல்லாம் பத்தல. பார்வதி பண்ற வேலைக்குனா இதெல்லாம் சுத்தமா பத்தல. பேர் வைக்கிறதுனா நானும் யோசிச்சுட்டே இருக்கேன், வர மாட்டேங்குது. இப்போ நீங்க 3 பேரும் இந்த வீட்ல எல்லாரையும் ரேங்க் பண்ண போறீங்க. ஆனா இந்த ரேங்கிங் டாஸ்க் நடந்துச்சுல, அதுல ஒரு மிகப்பெரிய அநீதி நடந்திருக்கு. தேவையில்லாம கத்துறது, கூச்சல் போடுறது. ஏன் பார்வதியை 14 பார்வதிக்கு 13வது இடமும் திவாகருக்கு 14வது இடம் கொடுத்தது ரொம்ப தப்பு. அதை நான் வன்மையா கண்டிக்கிறேன். ஏத்துக்கொள்ள முடியாது. உங்க 2 பேருக்கும் சிறந்த இடம் எதுனா கக்கூஸ் தான். 2 கக்கூஸ் இருக்கு, போய் உட்காருங்க. நீ நிக்க வேண்டிய இடம் எது இல்ல, போய் கக்கூஸ்ல போய் நில்லு. ஓகே பாஸ். நீங்க பண்ற வேலைக்கு நீங்க பேசுற பேச்சுக்கும் உங்களுக்கு சிறந்த இடம் அந்த கக்கூஸ் தான். அதை தான் கொடுத்துருக்கோங்க, தப்பு பண்ணிட்டாங்க. இது சண்டை வர போடுறாங்க. அது எப்படி எங்க 2 பேருக்கு கடைசி இடத்துக்கு இவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்க? அவங்க பிக் பாஸ்ல ரேங்கிங் நினைச்சுக்கிட்டாங்க. என்ன ரேங்கிங்னே தெரியாம சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அண்ணனுக்கு தானே கொடுக்குறாங்க. ஜோக் பண்றா பாருங்கடா. உங்க 2 பேருக்கு அந்த இடம் கொடுத்ததே அதிகம். அடி வாங்காம ஓடி இருக்கேன். பார்வதினா என்ன பண்ணி நொட்டிட்டாங்கன்னு முன்னாடி போய் நிக்கிறாங்க. எனக்கு புரியல. பண்றது ஃபுல்லா மொல்ல மாறித்தனம், முடிச்சு வைக்கத்தனம். இதுல பேச்சு வேற. ஒரு சில பேர் சொல்றானுங்க, பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ்
பார்வதி தான் இந்த ஷோவை கொண்டு போறாங்க. அது என்னடா பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ்? நெகட்டிவ்ல ஏன்டா பாசிட்டிவ் தேறீங்க? பண்ணாதீங்களா? ரேட் பண்றவன் இப்படி ஒரு மீன் போட்டு சாவடிக்கிறாங்க. இவங்க கூட தான்டா வேர்ல்ட் ஃபுல்லா ஃபேமஸ். அவங்களோட பிஆர் இவங்க என்ன தப்பு பண்ணாலும் வேர்ல்ட் ஃபுல்லா ஃபேமஸா இருக்கானுங்களே. பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் என்ன இருந்தாலும் வேர்ல்டு ஃபுல்லா ஃபேமஸா தானே இருக்கானுங்க அப்படின்னு பேசுவீங்களாடா? அப்படி பார்த்தா உங்களுக்கும் அந்த மாதிரியான கேவலமான மைண்ட் செட் தான்டா இருக்கு. இத முக்கியமா பண்றது இந்த பிஆர் தான். இந்த பார்வதியோட பிஆருங்க தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கானுங்க. ஏன்னா பார்வதிக்கு சப்போர்ட் பண்றதுக்கான எந்த பாயிண்ட்ஸுமே கிடையாது. என்ன சொல்றதுனே இவனுங்களுக்கே தெரியல. அதனால இப்படி வந்துடுறானுங்க. இந்த ஷோவை கொண்டு போறதே அவங்க தான். அவங்க இல்லைன்னா அந்த ஷோவே கிடையாது. அந்த ப்ரோமோனாலே அவங்க தான் ப்ரோமோவே வந்திருக்காங்க. ரியலா இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு கேவலமான கேரக்டர் ரியலா இருந்தா உங்களுக்கு ஓகேவாடா? நீ வாழ்வாடா இந்த மாவீரன் டெம்பிள் தான் இருந்தா தெரியும். ஒரு நாள் இருந்தா தெரியும். ரெண்டு பேருக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்களே, நீங்க உங்க கூட வாழ முடியுமாடா? உங்களால வீட்டுல நிம்மதியா இருக்க முடியுமா? இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, தப்பே பண்ணாலும் அவங்க ரியலா தான் இருக்காங்க, தப்பா பண்ணா ரியலா இது வார்த்தை எல்லாம் பேசுவீங்களாடா? ஒரு காமன் சென்ஸ் சுத்தமா இருக்காது அவங்களுக்கு. இது ஆட்டோ பின்னாடி எழுதி அப்படி பேச வச்சுட்டானுங்க நண்பர்களே. நான் என்ன பண்றது? உள்ள இருந்துட்டு அவங்க ஒரு பக்கம் இரிட்டேட் பண்ணா, வெளியில இருந்துட்டு இவனுங்க ஒரு பக்கம் இரிட்டேட் பண்ணிட்டு இருக்கானுங்க. பார்வதியோட பிஆர் தோல்னா ரொம்ப தாங்க முடியலடா. நல்லா செட் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க. அதெல்லாம் பார்த்தா சிரிப்பு தான் வருது. இந்த மாதிரி எடிட் பண்றவங்கன்னா மனசாட்சி இருக்கான்னு தெரியல. ஜாப் பெட்டர் than your job. அந்த மாதிரி இருக்கடா நீங்க பண்றது. இன்னுமே வரதா செய்யும். சாவு ஜெயிலுக்கு போறது வரதான் செய்யும். ஆனா நீ திருந்த மாட்டேன். பாப்போம் நண்பர்களே. இந்த வாரம் விஜய் சேதுபதி என்ன சொல்றாரு, இவங்க எல்லாரையும் ரோஸ்ட் பண்றாரா அப்படிங்கறத பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா அடுத்த வீடியோல வரேன். ஓகே, அவ்வளவுதான் வீடியோ. நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான வீடியோல பார்க்கலாம். சூப்பர், நல்லா இருந்துச்சு. ஆனா இது தெரிஞ்சதானே, இவங்க ரெண்டு பேரும் எப்படிப்பட்டவங்கன்னு முன்னாடியே சொல்லியாச்சு. இருந்தும் ஓட்டு போடுறவங்க ஏமாளியா தான் இருக்காங்க. இதுக்கு மேல நம்ம சொல்லி வெளியில என்ன பேசினாரோ அதான் தூக்கி வந்து உள்ள பேசுறாரு. அதான் ஒருத்தங்களோட கேரக்டரை ஒண்ணுமே பண்ண முடியாது, மாத்த முடியாதுல்ல. அவன் ஊறி போனவங்க அவங்க அப்படியேதான். அதாவது பாருங்க, என்ன தெரு இதுன்னு கேட்டு தெரிஞ்சு நான் சொந்தக்காரன். அதான் அவரு எதான் சொல்றல, இந்த ரொம்ப இதாதான் இருக்காரு. இவங்களுக்கு தெரியல அவரு வந்து காமெடியா பண்றாருன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு அத வெளியில வந்து பார்த்தாதான் தெரியும் எப்படிப்பட்டவாரு என்ன. இதுலயே பயங்கரமா நமக்கே பயங்கர கோபமா வந்து விஜய் சேதுபதி என்ன சொல்றாருன்னு பாக்கல. ஆமா, ரம்யா எலிமினேட்டர் தான் போட்டுட்டு இருக்காங்க. தெரியல, அது பார்த்தாதான் தெரியும். ஆமா, அவங்கதான் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப பதுங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால கூட அனுப்பிடுவாங்க. இதுல ஒரு ஆக்ரோஷ பார்த்தோம். ஆமா, இல்ல எனக்கே காண்டு வருது. நல்லா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாருக்கும்.